ஹலோ, ஒரு மெசேஜஸ் திரும்ப இன்னொரு மெசேஜஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காடஸ் ஹெக்கத்தே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எஜிப்ஷியன் காடஸ், அவங்க சில மெசேஜஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுவும் சில மெசேஜஸ் தெரிய வேண்டியிருக்கு. ஒரு லைட் சைட் ஒன்று இருந்தால் ஒரு டார்க் சைட் சொல்லி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். யாருமே வந்து பியூர் லைட் அந்த மாதிரி வந்துட்டு கிடையாது. நம்ம மனுஷங்க வந்துட்டு நமக்கு 2 சைடு இருக்குது. ஒரு டார்க் சைடு இருக்குது, ஒரு லைட் சைடு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த காடஸ் வந்து டார்க் அண்ட் லைட் ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காடஸ். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இருந்து சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நார்மல் ஒரு ஷார்ட்டாக. இன்னும் கோல்டு சரியாகலை. இந்த காடஸ் ஒரு ஈவில்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல காடஸ்னு சொல்ல முடியாது. பேலன்ஸ் ரெண்டுமே. ஸோ அவங்க உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி, நம்ம மாகாளி அவங்க எப்படி டெத் அண்ட் பர்த் அதுக்கு அவங்க இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த காடஸும். ஓகே, அவங்களோட ஒரு ப்ரெசன்ஸ் காட்டிகிட்டே இருந்தாங்க. அதனால் நான் ஓகே இன்றைக்கி இந்த ரீடிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, மெசேஜஸ் நான் இப்போது ரீடிங் பண்ணுறதாவே இல்லை. காலையிலே முடிச்சாச்சு ரீடிங். சடன் இந்த ரீடிங் பண்ணணும்னு சொன்னதுனால இந்த ரீடிங் வந்தாச்சு. வின்டர் வின்டர் டேக் கேர் ஆஃப் யுவர் நீட்ஸ். உங்களுடைய தேவைகளை, உங்களோட என்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் இன்னும் ஃபோக்கஸ் அதிகப்படுத்துங்க. டாக் தான் நினைக்கிறேன், இது டாக் தானே. டாக் ஹெக்கத்தே அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லைக் 2 டாக் கையில் வச்சுருப்பாங்க. 2 சைட் அந்த டார்ச், அது என்ன சொல்லுவாங்க தமிழில், அது நெருப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 2 சைடு அந்த இது வைப்பாங்க இல்லையா, அந்த காலத்துலலாம் பிடிப்பாங்க இல்லையா, நெருப்பு பற்ற வச்சுட்டு அந்த மாதிரி 2 சைடு டார்ச் வச்சுருப்பாங்க. ஒரு கையில் வந்து கீஸ் வச்சுருப்பாங்க. டாக் இருக்கும், அவங்கள சுற்றி டாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அவங்க காட்டிட்டாங்க. இந்த ரீடிங்கில் கண்டிப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெக்கத்தே அண்ட் மாகாளி அவங்க 2 பேருடைய அந்த இமேஜ், அவங்களுடைய அந்த கேரக்டர், அந்த பர்சனாலிட்டி எல்லாமே வந்துட்டு நான் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியும். ஓகே, உங்களுடைய நீட்ஸ் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் மனசளவில் ரொம்பவே ப்ரொடெக்டடாக நீங்கள் எல்லா விஷயங்களும் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது, நல்ல விஷயம். உங்களையும் நீங்கள் வந்துட்டு கேர் எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும் அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தவங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ப்ரையாரிட்டி நீங்கள் தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்களை பற்றின விஷயங்களை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. High Priestess, Honest Mystic Power. Honest Mystic Power. Goddess Hecate, மேஜிக் அந்த மாதிரியான விஷயங்கள், பெட்ஸ் மேலே அதிகமான சில லவ் இருக்கிறது.
இன்கேஸ் சில பேர் உங்களில் சில பேர் வந்துட்டு நிறைய ஒரு மேஜிக்கல் ஆன திங்ஸ் உங்கள் லைஃப்பில் பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இல்லை உங்களில் சில பேர் வந்துட்டு அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து கற்றுக்கணுன்ற சில எதிர்பார்ப்பும் இருக்கும் சில பேருக்கு. பிளாக் கேட் பார்க்குறவங்களா இருக்கும் எதேச்சியாக. பிளாக் கேட், கழுகு. பிளாக் கேட் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன். ஹெக்கத்தே உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி. ஹை ப்ரீஸ்டர்ஸ், ஹார்னஸ் மிஸ்டிக் பவர். உங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பவர், அந்த ஒரு மேஜிக், அது வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு நீங்கள் யாருன்றது மீன்ஸ் உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு வெளியில் சொல்கிறதுக்காகவும் வெளியில் சில விஷயங்களை நீங்கள் தெரியப்படுத்துறதுக்காகவும் அதிகமாக தயங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் பார்க்குறவங்கள நீங்கள் வந்துட்டு ஹை ப்ரீஸ்டர்ஸ் எனர்ஜியில் இருக்கலாம். உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு டேரோ கார்ட் ரீடர், ஹீலிங், ரேக்கி பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொசிஷன்லேயும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கான சில ஸ்கில்ஸை நீங்கள் வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறதுக்காகவும் பண்ணுறதும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க. சில விஷயங்கள் நம்ம சொன்னால் இது கரெக்டாக இருக்குமா இருக்காதான்ற மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்துட்டு தைரியமாக வெளிப்படையாக நீங்கள் பேசலாம், நீங்கள் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த மேஜிக்கலான சில விஷயங்களை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹை ப்ரீஸ்டர்ஸ் எனர்ஜியில் தான் இருக்கீங்க நீங்கள். ஸ்டாக், ட்ரஸ்ட் அண்ட் ட்ரைவ். நம்புங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த மேஜிக்கலான சில விஷயங்களை நீங்கள் நம்பணும். மேபி வரப்போகிற டிசம்பர் டு மார்ச்குள்ளே சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்குள்ள சில விஷயங்கள் சடன் சேஞ்சஸ் வரப்போகுது. உங்களுடைய ஆட்டிடியூடில், உங்களுடைய பர்சனாலிட்டியில் உங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள், சில மேஜிக் விஷயங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் வந்து பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. நானே இந்த ரீடிங் வந்துட்டு ஹெக்கத்தேன்றது மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதுசாக இருக்கும். நான் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சு நம்ம இந்த ரீடிங் பண்ணலாமா. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு தெரியுது. அவங்க வந்துட்டு பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு பின் வாங்கக்கூடாது. காடஸ் ஹெக்கட்டேன்றது எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து யாரையுமே தேடி வர மாட்டாங்க. எப்படி மாக்காளி தேடி போக மாட்டாங்களோ யாரையுமே அதிகமாக அவங்களுடைய அந்த அன்பு ரொம்பவே சில பேருக்கு தான் கிடைக்கும். அவங்க தேடி ஒருத்தங்களை வராங்கன்னா ரொம்பவே பிளஸ்டாக இருக்கும். Knight of Pentacles, Hermit, okay, right side, right. நிறைய மேஜிக்கலான விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இல்லை சில பேருக்கு வந்து ஒரு நிறைய நாலேஜ் உங்களுக்குள்ள நிறைய நாலேஜ் உங்களுக்குள்ளே புதைஞ்சி இருக்கிற இல்லை ஆசைப்படுற ரொம்ப வருஷமாக நீங்கள் நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு இனிமேல் நீங்கள் வந்துட்டு முன்னேறி அந்த விஷயங்களை கற்றுக்க விருப்பப்படுற மாதிரி இருக்குது. எனக்கு இதில் கார்டில் என்ன தெரியுதுன்னா
ஒரு ரோமன், ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ரோமன் அந்த மாதிரி இதில் நான் மூவிஸில் சில அந்த யூடியூப்பில் அந்த மாதிரி இதில் பார்த்துருக்கேன். அதில் வர அந்த சிம்பிள் மாதிரி தெரியுது எனக்கு. யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் அந்த சிம்பிள். இங்கே சேரியட் கார்டுன்றது, இந்த கார்டை ஒரு சேரியட் கார்டாக நான் பார்க்குறேன். இந்த கார்டை நான் லைக் நம்ம அந்த ரீடர் கார்டில் பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வருது. நீங்களும் அதுக்கான ஒரு ஆர்வத்தோட நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆசைப்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய சில பேர் வந்து உங்களுடைய டார்க் சைடை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியுது. எல்லாருக்குமே டார்க் சைடு இருக்குது. நம்ம எல்லாருமே அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறது கிடையாது. அதிகமாக பயப்படுவாங்க சில பேர் டார்க் சைடு. எல்லாருக்குமே லைட் அண்ட் டார்க்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. மனுஷங்க எல்லாருக்குமே இருக்குது. ஒருத்தவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சன்னியாசியாக போயிட்டாங்க, அப்படி இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அவங்க வந்துட்டு எல்லாமே நாங்கள் வந்து ஒரு லைட் சைட் மட்டுமே நம்ம உலகத்துக்கு ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லைட் சைட் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே டார்க் சைடுன்றது இருக்குது. அவங்கவுங்க சூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. அவங்க எந்த சைடு அவங்க அதிகமாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க என்னன்றது பொறுத்து. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வேணால் இருக்கலாம். இந்த மாதிரியான லைட் அண்ட் டார்க் அந்த மாதிரி 2 விதமான சுச்சுவேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. சொல்லும் போது 11 புதுசாக சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரீங்க. ரொம்ப நாள் ஒரு லைட் எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாகவே இருந்தாச்சு. கொஞ்சம் டார்க் சைடும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன்னா கெட்ட விதத்துலலாம் சவுண்ட் கேட்டாச்சா, கெட்ட விதத்தில் ஒரு நல்ல விதத்தில் ஒரு நல்லது செய்கிறதுக்காக நல்ல விதத்தில் அதுவும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. எப்போவுமே லைட்லேயே நம்ம இருக்கோம். சில டார்க் சைட் நான் வந்து உங்களை வந்துட்டு டார்க் மேஜிக் கற்றுக்கோங்க அது கற்றுக்கோங்கன்னு சொல்லலை. உங்களுக்குள்ளேயே சில விஷயங்களுக்கு உங்கள் டார்க் சைடு அதை வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு வாங்க. பேலன்ஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. உங்களுடைய டார்க் விஷயங்கள் சில விஷயங்கள் டார்க் சைடு பார்க்குறதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயப்படாதீங்க சில விஷயங்கள். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னுட்டு. ஓகே, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் லைக் நான் நேற்று ரீடிங்லையா அதுக்கு முன்ன ரீடிங்கில் சொன்னேன்னா தெரியல. சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகுறது, சில விஷயங்கள் தானாகவே இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரிய வர்றது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் எதாச்சும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளிக்கர் ஆகுது தெரியுதா? காற்றுல ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஃப்ளிக்கர் ஆகுது. கண்டிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய டார்க் சைட் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைட் சைட் டார்க் சைட் ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். சில விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், சில விஷயங்கள் நீங்கள் மாற்றணும். நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னா சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் டார்க் சைடில். நான் அந்த சைட் நான் பார்க்கவே மாட்டேன். நான் சில விஷயம் என்னோடய தவறு என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம். நான் எந்த இடத்துல நான் அதிகமாக பயப்படுறேன்றது எனக்கு தெரிய வேண்டாம். எதனால் நான் லைஃப்பில் சில விஷயங்கள் ஒதுக்கி வைக்கிறேன்றது எனக்கு தெரிய வேண்டாம். இதெல்லாம் இல்லாமல் எல்லா விஷயங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதுவும் ஒரு டார்க் சைட் மாதிரி தான். சில விஷயங்கள் நீங்கள் பார்க்க மறுக்கிற சில விஷயங்கள் அது உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயப்படுறீங்க, பார்க்க நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்றது. சில பேர் உங்களுடைய பாஸ்ட் சில விஷயங்கள் நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இந்த டைம் இப்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், மெமரிஸ் வரும், அதிகமாக வரும். இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே அது சில விஷயங்களை நீங்கள் அதில் இருந்து சில லெசன்ஸ் கற்றுக்கிறீங்க. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை தள்ளி வைங்க. என்ன மாதிரி லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அதனால் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். நிறைய சில கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி சில விஷயங்கள்
ஃபைனல் இதில் ஒரு கார்டு எடுக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ரீடிங் முடிச்சுக்கலாம். என்னோடய பட்டன் இது வந்துட்டு இதில் படுறதுனால அப்படி நான் நகரும் முதல்ல சவுண்டு கேட்டுட்ருக்கு. No, I can't. ஹர்மிட் நான் அப்போவே அந்த கார்டில் பார்த்தேன். இதுலேயும் வருது. அதில் பாட்டம் ஆஃப் த டெக் ஹர்மிட் வந்தது. நான் உங்களுக்கு ஷோ பண்ணலைன்னு நினைக்கிறேன். பண்ணலான்னு இருந்து அதுக்குள்ளே நான் மறந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இதில் வந்துட்டு இதில் சேம் ஹர்மிட் வந்திருக்கு. ரீட்ரீட் அண்ட் ரீசார்ஜ். சில பேர் இந்த நேரத்துக்கு வந்து இந்த ஹர்மிட் மாதிரி ஒரு தியான நிலைக்கு, ஒரு அமைதியான ஒரு மைண்ட், உங்களது வந்து எந்த விஷயத்தையும் நான் தலையிட மாட்டேன். என்னோட லைஃப்பில் வந்து யாருக்கும் இப்போதைக்கு இடம் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தோணலை, எதுவுமே எனக்கு மாதிரி பிளாங்காக இருக்குது. என்னோடய மைண்டு என்ன யோசிக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி உங்களை நீங்களே கொஞ்சம் பின் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா விதத்துலேயும் எந்த ஃபங்க்ஷன்ஸும் போகிறதுக்கு மனசில், எந்த ஒரு பார்ட்டிஸ் போகிறது கிடையாது. வெளியில் அதிகமாக போகிறது விருப்பம் இல்லாமல் வீட்டிலே அடைஞ்சி கிடக்கிற மாதிரி மைண்ட். வெளியில் போகணுன்னு தோணாலும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வீட்டிலே அடைஞ்சி இருக்கிறது. இது ஒரு விஷயம். தன்னை வந்து அமைதியாக நான் தனியாக இருக்கிறோன்ற மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு திரும்ப உங்களுக்குள்ளே இருக்க சில விஷயங்களை வந்துட்டு அந்த சில ஃபோனில் நம்மலாம் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, சில விஷயம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகுறீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே ரீஸ்டார்ட் ஆகுறீங்க. நீங்கள் சில விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி நல்ல விஷயம்தான். சிவன் பக்தர் அதிகமாக இருக்கலாம். பாபாஜி அந்த மாதிரி கும்பிடுறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா இருக்கலாம். வர்ஷிப் பண்ணுறவங்க, சித்தர் வழிபடுறவங்க இருக்கலாம் பார்க்குறவங்கள. நீ எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த விஷயம் துணிஞ்சு செய்யுங்க. ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டில் சொல்லணும்னா, நீங்கள் பயப்படுற ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் அக்செப்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் என்னவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பூந்து விளையாடுங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.